எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜஸ் அனுப்புறீங்க. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு, 2 குழந்தைங்களோட லைஃப் எப்படி ஹெக்டிக்கா இருக்கா, எப்படி இருக்கு, வீடியோஸ் என்னாச்சு அப்படின்லாம். ஸோ அதான் ஒரு அப்டேட் வீடியோவா, சும்மா ஒரு பேசுற வீடியோவா பண்ணலாம். ஏன்னா பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு எனக்கே லைக் வீடியோ பண்றதுக்கு டைம் வந்து எனக்கு என்னன்னா வீடியோ பண்ண டைம் வந்து இருக்கு. ஆனா அந்த டைமிங் வந்து எனக்கு லைட்டிங்க்கு சவுண்டுக்குலாம் செட் ஆகல. ஸோ கரெக்டா அது சிங்க் ஆகி பாப்பா தூங்குறதுக்கு, கையலுக்கு கரெக்டா டிவி டைமுக்கு இதுக்கெல்லாம் கரெக்டா செட் ஆகி வீடியோ பண்ணது வந்து ஒண்ணுமே கொஞ்சம் லேர்னிங் ஃபேஸ்ல தான் இருக்குது எனக்கு. ஸோ கண்டிப்பா வீடியோஸ் ஒர்க் பண்ணாம நான் இருக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பா வீடியோஸ்லாம் நான் பண்ணுவேன். என்ன கொஞ்சம் லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கிறேன் நான். எப்படிடா டேக்கிள் பண்ணி எப்படிடா நம்ம பண்ணலான்னு ஜஸ்ட் 2 months தான் ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ ரொம்பவும் இந்த டைம்ல நம்ம சிந்திக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸா ஒர்க் வைஸ்ல டிஃபிகல்ட்டா இருக்கு. மற்றபடி ரெக்கவரி வந்து இந்த டைம் ஸ்ட்ரென்த் வைஸ் கொஞ்சம் ஆக்டிவா ஃபீல் பண்றேன் கம்பேர் முன்னாடியை விட. ஆனா மற்றபடி ரெக்கவரி கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. இந்த டைம் வந்து கையிலையும் பார்த்துக்கணுன்றனால ரெஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. லாஸ்ட் டைம் நான் ஒன்றுமே பெட்டராக ரெஸ்ட் எடுத்தேன். குழந்தை தூங்கும் போது நானும் தூங்கினேன். ஆனால் இப்போ குழந்தை தூங்குனா நான் வந்து பையன் தூங்குனா நான் தூங்க முடியாது. ஏன்னா கையில் முழிச்சிட்டு இருப்பா, அவளை பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறனால ரெக்கவரி வந்து ஆப்வியஸாக ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா ரெஸ்ட் டைம் வந்து கம்மியாக இருக்குது, ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது எனக்கு. ஸோ அதுதான் விஷயம். ப்ரெஸ்ட் ஃபீடிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த டைம் இன்னும் பெட்டராகவே போயிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம்லாம் வந்து மில்க் வரலாம் ரொம்ப டைம் ஆச்சு. ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ஆக்சுவலாக ஸ்ட்ரகிளாக இருந்தது. லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் போகிற அளவுக்குலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இந்த டைம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 2-3 days வரல. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துருச்சு. அது எப்படின்னு தெரியல, 2வது டைம் ஈஸியாக இருக்குமோ என்னமோ. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஃபுட்ஸ்லாம் வந்து ஒன்றும் நான் டிஃப்ரெண்ட்டாலாம் பெருசாக எடுத்துக்கல. லைக் இதுக்குன்னு இவ்வளோ எடுப்போம் இல்லைங்களா ஸ்டார்டிங்லலாம், அந்த மாதிரி இல்லை. இந்த டைம் பெட்டராக இருக்கிறனால எனக்கு இதுக்குன்னு ஃபுட்ஸ் எடுத்தால் தான் வரும்ன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன். ஸோ குவான்டிட்டி நம்ம சாப்பிட்றது தான் மெயின். ஃபுட்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஸோ குவான்டிட்டி ஆஸ் வெல் அஸ் நம்ம கொடுக்குற அந்த இது இருக்கு இல்லைங்களா, நம்ம எவ்வளோ கொடுக்குமோ அவ்வளோ பால் வரும் அப்படின்றது. ஸோ அது நல்லபடியாக போயிட்டுருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா எனக்கு வந்து 2 பாப்பாங்களுக்கு அம்மா ஆகிட்டோன்றதே ரியலைஸ் பண்ணவே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா நம்ம இந்த பிஸி இதில் வந்து 2 பாப்பாக்கு அம்மா ஆகிட்டோமா, எப்படி நடந்ததுன்ற மாதிரி தான். லைக் ஏன்னா நான் முன்னாடி பண்ண வீடியோஸ், கையிலுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லாம் வந்து பார்த்து நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ்லாம் அந்த மாதிரி நீங்கள் 2வது பாப்பாக்கு அம்மா ஆகிட்டீங்க, நீங்கள் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன், லைக் பாப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ண வீடியோஸ்லாம் எனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது தான் எனக்கு தோணும், ஆமாம் இல்லை நம்ம அப்படி இருந்தோம், இப்போ 2 பாப்பாங்களுக்கு அம்மா. உங்கள் கமெண்ட்ஸ் வச்சு தான் எனக்கு அது ஒரு ரியலைசேஷனே வருது. ஆமாம் இல்லை நம்ம 2 பாப்பாக்கு அம்மா ஆகிட்டோம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்க. ஒரு பாப்பா அம்மா ஆகிட்டோம்ல, இது 2வது பாப்பா என்ன அப்படி இல்லை. இது உண்மையிலே 2வது பாப்பாக்கு அம்மாவும் உண்மையிலே இன்னொன்று ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தான். ரொம்ப என்ன சொல்றது, இந்த ஸ்டேஜுக்குலாம் நான் வருவேனான்னு நான் உண்மையிலே நினைச்சே பார்த்தது கிடையாது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 பாப்பா வச்சிருக்கேன் அப்படின்றதே வந்து இங்கே ஒரு பாப்பா இருக்கு, இங்கேயும் ஒரு பாப்பா இருக்கு, அப்படியா அப்படின்ற மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்கும்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படிதாங்க லைஃப் பயங்கர பிஸியாக ஹெக்டிக்காக டயர்டாக போயிட்டுருக்கு. ஒன்றுமே கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஸ்கெடியூல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ டக்குன்னு 2 months இருக்கனால ஸ்கெடியூல் ப்ராக்டிஸ் ஆகி கரெக்டாக பக்காவாக பண்ணாதான் இன்னும். ஸோ மெயின் விஷயம் எனக்கு ஒர்க்குக்கு கரெக்டாக அதை ஸ்கெடியூல் பண்ணி வீடியோஸ் போடுறது தான் ரொம்ப முக்கியம். 2 months தான் ஆகிறனால சரி கொஞ்சம் லீனியன்ஸியாக இருக்குது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வீடியோ போட்டுடணும் அப்படின்னு தான் எனக்கு. ஸோ
அதுக்கு தான் இப்போதைக்கு நான் போராடிட்டு இருக்கிறேன். கரெக்டான டைமிங் செட் ஆகணும், லைட்டிங் செட் ஆகணும், சவுண்டு. இதே குக்கிங் வீடியோனா என்ன கேட்குறீங்க, என்னங்க குக்கிங் வீடியோ போடுறீங்க, மேக்கப் போடுறேன். அதுக்கு மெயினே என்னன்னாங்க, லைக் அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. லைட்டிங்கு, சவுண்டு இதெல்லாம் வாய்ஸ் இல்லாமல் கூட நான் அதை பண்ணிடுவேன். பட் இதுனா வந்து கரெக்டாக லைட்டிங் இருக்கணும், சவுண்ட் இருக்கணும், பாப்பா கரெக்டாக தூங்கிட்டு இருக்கணும், கையலுக்கு டிவி டைம் இருக்கணும். இதெல்லாம் பக்கவாக இருந்தால் தான் நம்ம இதை பண்ணவே முடியாது. ஆஸ் வெல் அஸ் ப்ரெசன்டபுளாக இருக்கணும். அதுல ஒரு கொடை போட்டு பண்ணா கூட பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஒரு ஈஸ் அதில் இருக்குதா, அதனால தான் அவங்க கொஞ்சம் அதிகமாக வீடியோஸ் இருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஸோ இதெல்லாம் பிக் அவுட் பண்ணி நான் வீக்லி டுவைஸ்லாம் கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிடுவேன். பட் நவ் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் போடணுன்றது தான் என்னோட எய்ம். ஸோ உங்களோட ரிக்வெஸ்ட், வீடியோ ரிக்வெஸ்ட்லாம் கொஞ்சம் எனக்கு இந்த வீடியோவில் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம பண்ணணும் செய்யணும் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட். நீங்கள் உங்களோட வீடியோ என்ன இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்கிற அந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இதுதான் என்னோட அப்டேட். வேற என்ன, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு கேளுங்க. அஸ் வெல் அஸ் வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்தால் எனக்கு கேளுங்க, நம்ம பேசலாம். ஓகேங்களா? நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.